ஆந்த்ரோபிக்கிட்ட ஒரு சீக்ரெட் ஸ்கில் இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் இந்த மாதிரி அழகான டயக்ராம் போட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணும். அதை தான் இந்த நம்ம வீடியோவில் பார்த்து கற்றுக்க போகிறோம். ஃபுல் டெமோ இதில் இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கில். இந்த ஸ்கில்லை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம், நான் டெக்னிக்கல் பீப்புளையும் யூஸ் பண்ணலாம். இது வந்து எந்த ஒரு சப்ஜெக்டையும் வந்து ரொம்ப ஈஸியாக நிறைய டயக்ராம் போட்டு கம்மியான வேர்ட்ஸில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாப்பிக்கை ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடும். அதுதான் இந்த ஸ்கில். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டயக்ராமே பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் அந்த ஸ்கில் யூஸ் பண்ணி சிம்பிளாக டிஸ்கார்ட் பாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னதுக்கு இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கு. ஜஸ்ட் அ சிங்கிள் ஸ்லாஷ் கமாண்டு ஒரு ஸ்கில்லு ப்ளஸ் என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணும் அதுதான் இது. அதை வச்சு இவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு பாருங்கள். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்கில் பேர் ELI5. இதை தான் வந்து கிளாட் கோட் டீம் இன்சைடாக கிளாட் டீம் உள்ளார இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஹெவியாக. அதோட மெம்பர் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்டாஃப் கூட சொல்லியிருக்காங்க இது அஃபிஷியல் பிளகினாவே ரிலீஸ் பண்ணலாமான்லாம் டிபேட் ஓடிக்கிட்டு இருக்குன்னு. ஸோ இந்த ஸ்கில் என்ன அசியூம் பண்ணுன்னா, நீங்கள் கேட்குற டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கும். இந்த கிளாடை வந்து ஒரு பியூர் HTML ஆர்டிஃபெக்ட் மூலமாக இந்த கான்செப்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்ன வேண்டிய கான்செப்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து நல்ல பெரிய டயக்ராம்ஸ் ரொம்ப கம்மியான வேர்டை வச்சு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணும். சரி, நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக இறங்குவோம். இது எப்படி இந்த ஸ்கில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்டுறேன். கிளாட் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கோம், அதில் ப்ரோ பிளானே ஏதாவது ஒன்றில் இருக்கணும். ப்ளஸ் இப்போ கமாண்ட் லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த ஸ்கில் பேர் ELI5. இதுக்கு மீனிங் என்னென்னா எக்ஸ்பிளைன் இட் டு சம்மோன் ஹூ நோஸ் நத்திங் அபவுட் திஸ் டாபிக் வித் அ HTML ஆர்டிஃபெக்ட். அதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். அதை தான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதோட கமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரெடி ஆட் பண்ணனால தான் இந்த மெசேஜ் வந்திருக்கு, இல்லாட்டி உங்களுக்கு வேறு மெசேஜ் வரும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ளேஸ் ஆட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஸ்கில்லை ஆட் பண்ணுறோம். ஓகே, இன்ஸ்டால் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஏங்க சொல்லுதுன்னா ஆல்ரெடி நான் டெமோ டெஸ்ட் பண்ணுறப்ப இது இருந்துச்சு. உங்களுக்கு அவுட்புட் கொஞ்சம் மாறி வரும். இப்போ கிளாடுக்குள்ளே போயிடுவோம். எஸ், இந்த ஃபோல்டரை நம்புகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கமாண்டை கொடுத்து டெஸ்ட் பண்ணிடுவோம் அது ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, ஸோ இட்ஸ் ஒர்க் ஆகுது. கேட்குது என்ன டாபிக் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னு கேட்குது. ஸோ இப்போதைக்கு இது ஒர்க் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஃபஸ்ட்டு இது கொடுப்போம். DNS எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டு கொடுக்குறேன். ELI5/ELI5 இதுதான் அதோட ஸ்கில்லு. ஹவு டஸ் DNS ஒர்க். இதில் நீங்கள் என்ன வேணால் கொடுங்க. ஹவு கார் இன்ஜின் ஒர்க்ஸ், ஹவு கார் பிரேக் ஒர்க்ஸ், எப்படி வேணால் கொடுங்க. என்ன டாபிக் என்ன கொடுங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். இது ரெஸ்பான்ஸ் வரதுக்கு டைம் எடுக்கும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் வந்த பிறகு நான் காட்டுறேன். மாடல் சாய்ஸ் உங்களுக்கு தான். ஓப்பஸோ ஃபேபிளோ சோனட்டோ எது வேணால் யூஸ் பண்ணிங்க. நான் இப்போதைக்கு ஓப்பஸ் 5 வச்சு இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, அந்த ரெஸ்பான்ஸ் வரதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு டிசாஸ்டர் ரெக்கவரி க்ளவுடில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தேன் இந்த டெமோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு க்ளவுடில் வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி நடக்குதுங்கிறதுக்கான ஒரு இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது. பாருங்கள், ரொம்ப கம்மியான டெக்ஸ்ட் தான், ஆனால் டயக்ராமெட்டிக்காக எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு பாருங்கள். ஓகே, இதுதான் அதோட பியூட்டி. நிறைய வேர்ட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கம்மியான வேர்ட்ஸு நிறைய டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதை நீங்கள் வந்து வேறு யாருக்கும் ஷேர் பண்ணலாம், பப்ளிக்காக வந்து லிங்க்கை ஜென்ரேட் பண்ணி அனுப்பலாம், வெர்ஷன்ஸும் க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஆர்டிஃபெக்ட் மாதிரி இதை எதாவது வேணால் இதை வச்சு பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் உங்களோட கோடில் உள்ள ஒரு மாடியூல் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். இல்லாச்சும் ஏதாச்சும் ஒரு கிராஷ் நடந்துச்சுன்னா அந்த கிராஷ் அக்கரான லாகை வந்து கொடுத்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் இந்த கிராஷ் நடந்துச்சு அப்படின்னு கூட கேட்கலாம். அது அழகாக ஒரு இது போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது உங்களுக்கும் புரியும், நீங்கள் வேறு யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கட்டாயம் அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணிங்க. சரி, இது எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது கோட் பேஸ் கொடுத்து ஒரு இன்ஜினியரை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவரே இதை வச்சு அழகாக புரிஞ்சு கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், உங்களுக்கு சுத்தமாக தெரியாத ஒரு கோட் பேஸில் உங்கள்கிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை வச்சு, அதுங்கிறது செகண்ட் பாயிண்ட். ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய இதை வச்சு யூஸ் பண்ணி அழகாக க்ரியேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது தேர்ட் பாயிண்ட். ஸோ மெயினாக என்னென்னா, எனக்கு இது புரியலேங்கிறத தாண்டி இது இப்படி தான் ஒர்க் ஆகுதாங்கிற அந்த ஆஹா மோமெண்ட் கொண்டு வரத்துக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எங்கெங்கெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும்னா, ஒரு டெக்னிக்கல் டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது.
ஸோ இது கிரியேட் பண்ண பிறகும் கொஞ்சம் ஃபாலோ அப் கொஸ்டின்ஸும் கேட்கலாம். அந்த ஆர்டிஃபெக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ண பிறகும் ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நீங்கள். இது இப்போதைக்கு கம்யூனிட்டி பிளகினாக தான் இருக்குது. அஃபிஷியல் பிளகினாக இன்னும் வரல, அதுவும் தெரிஞ்சுங்க. எஸ், அடுத்த முக்கியமான கொஸ்டின், இது டோக்கன் காஸ்ட் அதிகம். ஏன்னா இது விஷுவலாக நிறைய ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால டோக்கன் காஸ்ட் அதிகம். ஓகே, முடிச்சிருச்சு. இப்போ இதை வந்து ஆர்டிஃபெக்டாக ஓப்பன் பண்ணனால இதை ப்ரௌசரில் போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, பாருங்கள், அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நேம்ஸ் இன் நம்பர் அவுட். Okay, what you type, Google DNS looks it up. Okay, you ask one helper, it asks everybody else. எப்படி போகுது? யூ ரிசால்வர் எப்படி ஒர்க் ஆகுது? 4 ஸ்ட்ரேஞ்சர்ஸு எவ்வளோ அழகாக டயக்ராமெட்டிக்காக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இது பத்தலையா? நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த இட்ரேஷன் கேட்கலாம். இது வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வச்சு என்னென்ன புது புது விஷயத்துக்கு ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் நிறையா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ.